அன்பான தனுசு ராசி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். தனுசு ராசிக்காரர்கள்னாலே ஒரு விஷயத்தில் மூழ்கி போனால் அந்த பாதையை நிறைவு செய்யாமல் விடவே மாட்டீங்க. தைரியம், நேர்மை தாண்டிய நகைச்சுவை இவை உங்கள் சொந்த அடையாளங்கள் ஆகும். உங்கள் கண்ணு எதுலேயும் சுறுசுறுப்பாக பளிச்சிடும் தன்மையுடையது. யாரும் முடியாதுன்னு சொன்னாலும் அதை நம்ம செஞ்சே காட்டணும்னு மனசுக்குள்ளே முடிவு பண்ணியிருப்பீங்க. வாழ்க்கையை சும்மா ஓர் பயணமாக இல்லாமல் அது ஒரு சாகசம்னு பார்ப்பது தான் உங்கள் ஸ்டைல் ஆகும். அன்பான தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 30க்கு பிறகு உங்கள் வாழ்க்கை எது நோக்கி போகிறது என்பதை பார்ப்போம் வாருங்கள். ஏப்ரல் 30க்கு பிறகு உங்களுக்குள்ள ஒளி பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும். என்ன பண்ணுறது, எப்படி தொடர்றது என்ற குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவடையும். சில நம்பிக்கை தராத விஷயங்களிலிருந்து விலகுவீங்க. வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டம் இது. ஆனால் நீங்கள் எப்பவும் போல தான் நம்பிக்கையோடு முன்னோக்கி பயணிக்க போகிறீங்க. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. யாரோ உங்கள் திறமையை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் அதை ஒரு முக்கியமான இடத்துக்கு செல்ல போகிறீங்க. சமூக ரீதியில் நல்ல பெயர் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. துரதிருஷ்டவசமாக தோற்றுப்போன விஷயங்களும் இப்போ லாபத்துக்கு வழித்தரும். தனுசு ராசிக்காரர்களின் கல்வி நிலையை பற்றி பார்ப்போம். பள்ளி மாணவர்களுக்கு படிப்பு தொடர்பான விஷயங்களில் இந்த வாரம் முன்னேற்றம் தெரியும். திட்டமிட்டது போலதான் படிப்பும் நடைபெறும். தேர்வுகளுக்கு தயார் செய்வதற்கான நேரம் துல்லியமாக இருப்பது நல்லது. சிலருக்கு வெளிநாட்டு படிப்பும் யோசனை வலுவாக உருவாகலாம். வழிகாட்டுதலும் நன்றாகவே கிடைக்கும். தோல்வியால் பாதிக்கப்படாமல் அதிலிருந்தே புதிய பாடம் கற்க முடியும். புத்திசாலித்தனமான பாடங்களை கவனிக்கிற திறமை மேலோங்கும். ஒரு போட்டித் தேர்வுக்கான பயிற்சிகள் தொடங்கலாம். முந்தைய தவறுகளை திருத்திக் கொண்டு புது ஆரம்பம் செய்ய நேரம் இது. தனுசு ராசி நேயர்களின் உறவு முறைகளை பற்றி பார்ப்போம் வாருங்கள். உறவுகள் மத்தியில் இருந்த சமீபத்திய குடும்ப தகராறுகள், மனக்கசப்புகள் இப்போ சாந்தமாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. உறவுகள் எல்லாம் ஒரு கருத்தை ஏற்றுக்கிட்டு ஒன்று சேருவதற்கான காலம் வந்துட்டு. பெரியவர்கள் ஆதரவு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு ஒரு முக்கியமான குடும்ப நிகழ்ச்சிகள் நிகழலாம். நீங்கள் இளைஞராக இருந்தீங்கன்னா பெற்றோரிடம் உங்கள் எதிர்பார்ப்புகளை நேரமாக பகிர்ந்தால் நல்லது நடக்கும். தம்பி தங்கைகள் வழியே உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கணவர் மனைவிக்கு இடையே இருந்த தவறான புரிதல்கள் தெளிவடையும். ஒரு பழைய உறவு முறைகள் திரும்ப வந்தாலும் அதை மதிப்போடு எதிர்கொள்ளுங்க. சொந்தக்காரர் ஒருவரோட திடீர் சந்திப்பு வாழ்க்கைக்கு புதுசாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். தனுசு ராசி நேயர்களின் பொருளாதார நிலையை பற்றி பார்ப்போம். பொருளாதாரம் என்பது சீராகவே தான் இருக்கும். செலவுகளும் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஆனாலும் அசதி தரக்கூடிய சலிப்புகள் வரலாம். பெருசாக பணவரவு இல்லை என்றாலும் குறையத்தக்க பணம் கையில் தான் இருக்கும். சிறு சிறு சேமிப்புகள் கூட பெருசாக பங்களிப்பை தரும். வருமானத்தை ஒரு இடத்துல சேர்த்து வைக்கணும் தான் தோணும். நண்பர்கள் வழியே ஒரு புது முதலீட்டு யோசனை வரும். ஆனால் யாரோ சொல்கிறதுக்காக நீங்கள் உடனே முதலீடு பண்ணக்கூடாது. நிலம், சொத்து சொந்தமாக வாங்கும் முயற்சிகளில் நெடுந்தூர பயன் தரும். தனுசு ராசி நேயர்களின் வேலைவாய்ப்புகளை பற்றி பார்ப்போம். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலதிகாரிகளிடம் உங்கள் திறமையை நிரூபிக்க வாய்ப்புகள் அதிகமாக வரும். சில திட்டங்கள் கைவிட்டாலும் அதனால் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும். உங்களோட கூட்டு வேலைகள் மிகவும் நல்ல முறையில் நடத்தப்படலாம். புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலை தேடுபவர்களுக்கு ஒரு நல்ல சம்பளமோட வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில்நுட்பம் சார்ந்த உத்தியோகங்களில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும். பழைய தொழில் நண்பர்கள் ஒருவரால் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். தனுசு ராசி நேயர்களின் வியாபார நிலையை பற்றி பார்ப்போம். வியாபாரத்தில் இந்த வாரம் ஒரு புதிய மாற்றத்திற்கான வாய்ப்புகள் உருவாகும். புதிய கடை அல்லது கிளை தொடங்க காலம் வரக்கூடும். வாங்கிய கடன்கள் சிறிது சுமையாக கூட இருக்கக்கூடும். ஆனாலும் அதை வருமானம் சமாளிக்கும். வாடிக்கையாளர்களோட நம்பிக்கையை மீண்டும் வென்றிடலாம். போட்டியாளர்களுடன் நெருக்கமான பார்வையோடு இருக்க வேண்டும். கூட்டாளிகளிடம் பேசும் வார்த்தைகளில் மிகவும் கவனம் தேவைப்படுகிறது. எந்த சலுகையும் சலிப்பும் இல்லாமல் வெறும் சிந்தனையாலே கூட லாபம் வந்து சேரும். பழைய கடன்களை மீட்டெடுக்க முடியும். தனுசு ராசி நேயர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்ப்போம் வாருங்கள். ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கணும்னா உடல் நலனில் ஒவ்வொரு விஷயத்தையும் நச்சரிக்கணும்.
குறிப்பாக மார்பு மூட்டு வலிகள் போன்ற பழைய பிரச்சனைகள் எழும். மிதமான உடற்பயிற்சி நல்ல பலன் தரும். உணவு பழக்கத்தை சீர்படுத்த வேண்டிய நேரம் இது. நீங்கள் அதிக நேரம் செரிமானம் இல்லாத உணவுகளை சாப்பிட்றீங்கன்னா அது உடலுக்கே பாதிப்பளிக்கும். உங்கள் மனநிலையில் ரொம்ப மோசமாகவே மாற்றம் ஏற்படுகிறது என்று தோன்றலாம். மருந்துகளை தவிர்த்து இயற்கை வழிகளோடவே போவது நல்லது. நாள்தோறும் நடைப்பயிற்சி செய்கிறவங்க மிகவும் புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. தனுசு ராசி நேயர்களின் சந்திராஷ்டம நிலை பார்ப்போம். இந்த வார சந்திராஷ்டம நாட்களில் எதையும் சிதற வைக்காதீங்க. ஆழமாக யோசிக்க வேண்டிய நேரம் இது. மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் யாரோட ஆலோசனையும் இல்லாமல் முடிவு எடுக்காதீங்க. வெளி உலக ஒவ்வொரு நிகழ்வும் உங்களை சோகமாக்கும் நேரம் இது. பேச வேண்டிய விஷயங்களை தவிர்த்திடுங்க. யோகத்தோடும் தியானத்தோடும் சாந்தி தேடுங்க. குடும்பத்தோட நேரம் செலவழிச்சிங்கன்னா மனதிற்கு அமைதிகள் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் என்ன செய்வது என்று பார்ப்போம். வியாழக்கிழமை பச்சை ஆடை அணிவது நல்லது. கோவில் வாசலில் விளக்கேற்றி ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். தனுசு ராசிக்கான நட்சத்திர பலன்களை பார்ப்போம். மூலம் குடும்பத்தில் புதிய அனுபவங்கள். பூராடம் வேலை தொடர்பான புதிய முடிவுகள். உத்திராடம் 1ஆம் பாதம் பணியில வலிமையான வளர்ச்சியுடையவர்கள் ஆவார்கள். தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் முயற்சியால் ஒவ்வொரு அத்தியாயமும் வெற்றியாக முடியும். நம்பிக்கையோடவும் நேர்த்தியோடவும் நீங்கள் செயல்பட்டால் வருங்காலம் உங்கள் கைக்குள் இருக்குங்க. நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திடுங்கள்.